சரியான நேரத்தில் சரியான கதை. ரெண்டாவது நாள் ரெண்டாவது கான்செப்ட் கைசன், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அப்படின்னா ஒரேடியாக அகலக்கால் எடுத்து வைக்காமல் சின்ன சின்ன படியாக முன்னேறி நமக்கு என்ன தேவையோ அதை அடையிறது. இந்த கைசனை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். மோட்டிவேஷனுக்கும் டிசிப்ளினுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒருத்தன் நைட்டு சூப்பர் ஹீரோ படம் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கு அடுத்த சூப்பர் ஹீரோ படம் பார்க்குற வரைக்கும் அவன் ஜிம்முக்கே போகலன்னு வச்சுக்கோங்க, அது வெறும் மோட்டிவேஷன். டிசிப்ளின் அப்படிங்கிறது தனக்கு இது தேவை, இந்த ஃபிட்னஸ் முக்கியம் அப்படின்னு ஒரு பர்பஸோட பர்சிஸ்டண்ட்டாக அந்த விஷயத்தை திரும்பி திரும்பி செய்கிறப்போ இந்த டிசிப்ளினாக இருக்கிறவங்கிட்ட தான் ரிசல்ட் இருக்கும். இந்த மோட்டிவேஷன் மட்டும் இருக்கிறவங்கிட்ட ரிசல்ட் இருக்காது. ஆனால் இதில் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மோட்டிவேஷன் தான் உங்கள் வாழ்க்கையோட மொதப்படி எடுத்து வைக்கிறதுக்கு உதவும். அதுக்கடுத்து நம்ம பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது எல்லாம் டிட்டர்மினேஷன் தான். இந்த பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது, தட் இஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கைசனை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன டிப்: பிளான், டூ, செக், ஆக்ட். இந்த விஷயத்தை தினந்தோறும் நீங்கள் செய்கிற விஷயத்தில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த கைசன் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் எல்லா நாளும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.